டெக் சமூக நேயர்களுக்கு வணக்கம். பிளிப்கார்ட் நிறுவனம் இப்ப ஒரு அற்புதமான தள்ளுபடியை வெளியிட்டிருக்காங்க. ஆன்லைன் விற்பனை தளமான பிளிப்கார்ட்ல இப்ப இன்ஃபினிக்ஸ் டேஸ் அப்படிங்கிற விற்பனை நடந்து வருது. ஜூன் 1ஆம் தேதி இந்த விற்பனை தொடங்கி இருக்கு. இந்த விற்பனை தொடர்ந்து 5ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போன்களை இந்த விற்பனையில ரொம்பவே நீங்க குறைவான விலையில வாங்க முடியும். நீங்க ஒரு புதிய ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு எண்ணத்துல இருந்தீங்கன்னா, அதுவும் உங்களுடைய கையில இருக்கிற பணத்தை வச்சு ரொம்ப பட்ஜெட்டான விலையில வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த விற்பனை உங்களுக்கு ரொம்பவே சரியான வாய்ப்பா இருக்கும். இந்த சேல்ல இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் போனை ரொம்ப குறைந்த விலையில உங்களால வாங்க முடியும். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11s இன் அறிமுக விலை 13,999. இது பிளிப்கார்ட்ல இப்ப 10,999க்கு கிடைக்குது. இந்த போன்ல 3000 முழு தள்ளுபடி இப்ப கொடுக்கறாங்க. இதனால உங்களுக்கு லாபமும் அதிகம். இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி நீங்க ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ண முடியும். இதுல வங்கி மற்றும் பரிமாற்ற சலுகைகளும் இருக்கு. இது காரணமா தொலைபேசியோட விலை ரொம்பவே குறையும். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11s வாங்க பிளிப்கார்ட்டோட உங்களுக்கு வேற ஏதாவது ஆக்சிஸ் பேங்கோட கார்டு இருந்தா கூட பயன்படுத்தலாம். வாடிக்கையாளர்களுக்கு இதுல 550 முழு தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த போனோட விலை 10,449 குறையும். இது மட்டும் இல்லாம இந்த விற்பனையில இந்த ஸ்மார்ட் போனை வாங்க பரிமாற்ற சலுகையும் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல உங்ககிட்ட பழைய போன் இருந்துச்சுன்னா அந்த போனை நீங்க கொடுத்துட்டு அதை நீங்க மாத்திக்கவும் முடியும். பரிமாற்ற சலுகையும் இருக்கு. 10,250 இருந்து இந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப ஸ்மார்ட் போன் எல்லாம் எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் பொருளாதாரம் எல்லாம் மந்தமானாலும் சரி, இதோட பாதிப்புகள் எப்பவுமே வந்துட்டு இதை தாக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் பொருளாதார மந்த நிலையா இருந்தாலும் பாதிக்கப்படாது, எப்பவும் இந்த விற்பனை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு குவால்காமிங் நிறுவனத்தோட தலைமை நிர்வாகி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. உலக பொருளாதார மன்றத்துல நடைபெற்ற நேர்காணலோட அவர் பேசியிருக்காரு. அந்த சமயத்துல அவரு இப்ப பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ரொம்பவே மந்தமா இருக்கு. ஆனா மக்கள் நிறையவே ரொம்ப அதிகமான விலையில இருக்க ஸ்மார்ட் போன்களை ரொம்ப வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இருக்க சூழல்ல அவங்களுக்கு ஸ்மார்ட் போன் ரொம்பவே உதவியா இருக்கிறதுனால அவங்க அதிகமா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெருந்தொற்று காரணமா ரொம்பவே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இந்த மொபைல்கள்னால எல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையிலையும் இந்த ஸ்மார்ட் போன் அதிகமா எல்லாரும் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது பத்தி அவர் பேசினப்பதான் கோவிட்-19 தொற்று முழுவதுமே ஸ்மார்ட் போன்களோட பயன்பாடுகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. குறிப்பா சொல்ல போனா சிறந்த போன்களை பயன்படுத்த விரும்புறதுனால இப்ப அதிகமான வளர்ச்சி காண முடியுது. தொற்று நேரத்துல கனெக்டிவிட்டி மற்றும் மொபைல் டெக்னாலஜி பங்குகளை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக மொத்தத்துல என்னதான் பொருளாதாரத்துல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எப்பவும் இந்த ஸ்மார்ட் போன்களோட விலை குறையாது. அதே போல ஸ்மார்ட் போன்கள் எப்பவுமே அதிகமா மக்கள் விரும்புற அளவுக்கு வாங்குற அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை அவர் வெளியிட்டிருக்காரு. இப்ப அதிகமா எல்லாரும் ஸ்மார்ட் போன்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுல சில போன்கள் ரொம்பவே விலை குறைவாகவும் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம டெக் சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.